இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிக கனமழை மற்றும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தின் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா? இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனிடம் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. இருந்த போதிலும் பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இன்று மாலை இரவு நேரங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி நவம்பர் 16ஆம் தேதி பரவலாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த தாழ்வு பகுதிக்கு அடுத்த நிலையா நமக்கு எப்போது மீண்டும் மழை தீவிரமடையும்? நமக்கு புயல் இருக்கா? குறிப்பா இந்த ஆண்டு இப்ப நமக்கு நவம்பர்ல நம்ம முன்பே பதிவு செய்திருந்தோம். நவம்பர் இறுதியில புயலுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு முன்னதாகவே நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகவே ஒரு வறண்ட வானிலை நிலவனுச்சு. அது வட தமிழகமா இருக்கட்டும், டெல்டா மாவட்டமா இருக்கட்டும். இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த லோ பிரஷர் ஏரியாவால இந்த கேடிசிசி ஜோன், இந்த வட தமிழக பகுதிகளில் எப்படி இருக்கும்? பொதுமக்கள் பெரிய ஒரு அச்சத்துல இருக்காங்க. ஏன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை, இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இந்த சென்னை மற்றும் புறநகர் மாவட்டத்தில் இருக்கவங்க பெரிய அச்சமடைகிறாங்க. சென்னையை பொறுத்தளவிற்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பாக நவம்பர் 17, 18 திங்கள், செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் விட்டு விட்டு கனமழை பதிவாவதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது பகல் நேரமாக இருக்கட்டும், இரவிலும் சரி தொடர்ந்து மழை விட்டு விட்டு பதிவாகும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மழை குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த மழைப்பொழிவு நமக்கு சற்று தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கும் போக்குவரத்து இடையூறுகள் இது போன்ற சிரமங்களை ஏற்படுத்துமே தவிர பெரிதாக மக்களை அச்சமூட்டும் அளவிற்கு இது பெருமழையாக அமையாது. வானிலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹேமச்சந்தர்.